ஆனால் தலைவர் கோட்டைக்கு போகிறாரு, பாலம் இருக்குது, அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டாரு. இன்னொரு வண்டி பிரேக் அடிச்சு நிற்கிது. திரும்பி பார்க்குறேன், வண்டியெல்லாம் ரிவேஸ் வருது. நான் ஓடுறேன். ஓடி போனால் ஒரு அம்மா ஒரு 65 வயசில் இருக்கும். ரொம்ப அந்த அந்த தோல்லாம் சுருங்கி கண்ணெல்லாம் ஊழ தள்ளி, ஐயோ பேராண்டி ராஜா போகிறாரே அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்ணாடி இறங்கி என்னன்னு கேட்குறாரு. அந்த அம்மா அழுறாங்க. தலைவரை பார்த்தோன்னே ஒரு சாமியை பார்த்தா எதுவுமே கேட்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி தேம்பி அழுகுறாங்க. சொல்ல முடியல. கூட ஒரு 30-35 வயசு ஒரு அம்மா. அந்த அம்மாட்ட கேட்குறாரு. அந்த அம்மா சொல்ல முடியல. டைலட்னா அவர் தும்பப்பு மாதிரி கட்சி வச்சிருப்பார். அதை எடுத்து அந்த அம்மா கண்ணை துடைக்கிறாரு. இந்த ஊழலாம் இருக்குல்ல, பெத்த புள்ள கூட துடைக்க மாட்டாங்க, அவர் துடைக்கிறாரு. அவர் துடைச்சோன்னே நான் இப்போ கண்ணு கலங்குது, எனக்கு இப்போ கூட கண்ணு கலங்குது. அவர் கூட்டு சாப்பாடு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் அப்புறம் உள்ள கூட்டு போய் சாப்பாடு போட்டு என்னன்னு கேட்டேன். அப்புறம் நடந்தெல்லாம் சொன்னாங்க, நீ தலைவர்கிட்ட உடனே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம்னா, இந்த அம்மா வந்து வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. மருமக இவரோட பையனும் இறந்து போயிட்டாரு. ஒரு சின்ன வீடு பின்னாடி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 50 சென்ட் வீடு இடம் இருக்கு கிராமத்தில். அதை வந்து ஒரு மாவட்ட செயலர் மடக்கிட்டார். யாரும் சொல்லியிருக்காங்க, நீ போய் இங்கே போய் தோட்டத்தில் போய் சொல்லுங்க, அதுக்காக வந்திருக்காங்க. இதான் மேட்ரு. அவரும் உடனே வர சொல்றாரு. அடுத்த நாள் அவர் ஓடி வர, ஐயோ என் தலைவர் கூப்பிட்றாரியா ஏதோ அப்படின்னு நான் பார்த்தேன். ஒரே அடி அவனை மொத்தனை விழுந்தான். யார் தெரியுமா அந்த அம்மானு கேட்டார். ஏன் அம்மாடா, ஏன் அம்மா எப்படி நீ கொடுங்க, நான் வீட்டெல்லாம் இடிச்சாம கட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் சுற்றி காம்பவுண்டு போட்டு கட்டி நீட்டாக கொடுக்கணும். ஓ, இந்த அம்மா கூப்பிட்டு சூட் கேஸில் பணம் 1 லட்ச ரூபா இருக்குமா வச்சு 78 சொல்கிறேன் வச்சுங்க. யாராவது கேட்டால் உங்கள் புள்ள ராமச்சந்திரன் சென்னையில் இருக்கான்னு சொல்லுங்கள். படகு கட்டி முடிச்ச வரைக்கும் அவர் வந்து ஃபாலோ பண்ணார். அந்த அம்மா யாரோ ஒரு புரட்சி தலைவர், பொன்மன செம்மல், மக்கள் திலகம் மாதிரி ஒரு தலைவன் கிட்ட நான் இருந்ததை புண்ணியமாக நினைக்கிறேன், பெருமையாக நினைக்கிறேன். கடவுள் இருக்காங்களோ இல்லையோ தெரியல, அவர் கடவுளாக நான் நினைக்கிறேன்.